ஸ்ரீதர் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு திசையில் பலன் தருவதில் திசாநாதன் பங்கு எவ்வளவு, புத்திநாதன் பங்கு எவ்வளவு? இது என்ன கேள்வி சொல்லுங்க. திசாநாதனுடைய பங்கு எவ்வளவு, புத்திநாதனுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னா, திசை காலங்களுக்கு திசாநாதன் பலன் செய்கிறாரு. புத்தி காலம் எவ்வளவோ அந்த புத்தி காலத்துக்கு புத்திநாதன் பலன் செய்வார். அப்போ கேள்வி எப்படி வந்திருக்குது? தப்பாக வந்திருக்குது. இப்படி கேள்வி கேட்க வேண்டியதில்லை. திசாக்கள் எல்லாம் எவ்வளோ எத்தனை வருஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தினுடைய வருடங்களும் நமக்கு தெரியும் ஜோதிடர்களுக்கு. அதே மாதிரி புத்தியினுடைய கால அளவும் தெரியும். அப்போ திசாவினுடைய பங்கு புத்திநாதனுடைய பங்கு எவ்வளவுன்னு கேட்டால் எப்படி? திசை என்பது பெருசு, புத்தி என்பது சிறுசு. புத்தியினுடைய காலம் குறைவு, தசானுடைய காலம் அதிகம். அப்போ யாருக்கு பங்கு அதிகம்? தசாநாதனுக்கு தானே பங்கு அதிகம். டக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. இதுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லையே. புத்திநாதனுடைய காலம் எவ்வளவோ அது அவருடைய பங்கு, அவ்வளோதான். அப்போ தசாநாதன் எப்படி அவர் லக்னத்துக்கு உகந்தவரா, நல்லவரா, கெட்டவரா, பாபரா, பகைவரா, அல்லது நண்பரா, அல்லது அவரேவா, ஆட்சியாளரேவா, அல்லது அவர் உச்சமடைஞ்சிருக்காரா, திசையை நடத்துகிறவர் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புத்திநாதர்கிட்ட புத்திநாதர் எப்படி லக்னத்துக்கு உகந்தவரா, நண்பரா, பாவரா, பகைவரா, அல்லது அவரே ஆட்சியாளரா, அவரே உச்சநாதரா, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை பார்க்கணும். எடுத்த உடனே ஒரு வரி கேள்வி, இதற்கு முந்தைய பதிவில் கொடுத்துருந்தேன், ஒரு வரி கேள்வியெல்லாம் எடுபடாது. விஷயம் நிறைய இருக்கும்போது அந்த விஷயத்தை ஒரு வரியில் சொல்லிட முடியாது. அப்போது தசாநாதன் என்பவன் எவ்வளோ காலம் அவனுடைய திசை இருக்குது? கேத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா கேத்து 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்குது இல்லையா? அதில் புத்தியினுடைய பீரியட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதும் அதுலேயே பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறான் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லை அது. அப்போ பங்கு என்ன பங்கு? அவருடைய காலத்தின் அளவு தான் பங்கு. தசா காலம் நீண்ட பங்கு, புத்தி காலம் குறைந்த பங்கு, அவ்வளோதான். விஷயமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இதில் இந்த கேள்வியில் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே அதுக்கு உண்டான பதில் இருக்குதே. நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே அதுக்கு உண்டான பதில் அதுலேயே இருக்குது. திசாநாதன் பங்கு எவ்வளவுன்னா, திசாநாதனுடைய காலகட்டம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு அவருடைய பங்கு. எப்படியும் எடுத்துக்கலாம். அவர் எவ்வளோ காலத்துக்கு நல்லது செய்வார் அப்படின்னு அந்த பதிலையும் எடுக்கலாம் கேள்வியை. புத்திநாதன் எவ்வளோ காலத்துக்கு நல்லது செய்வார் அப்படின்னு இப்படி கூட எடுத்துக்கலாம். அதை அப்படியும் அவர் கேட்டிருக்கலாம், பங்கு எவ்வளவு பங்குன்னு. அது தசாநாதனுடைய நிலையை வச்சு நிர்ணயிக்கணும், புத்திநாதனுடைய நிலையை வச்சு நிர்ணயிக்கணும். பொதுவான கேள்வி கேட்டால் பொதுவான பதிலை சொல்ல முடியாது. அந்தந்த லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுபட்டு தான் நிற்கும் ஜாதக பலன்கள். ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் 2 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்திருந்தாலும் பலன்கள் வேறு தான் நடக்கும். கிரகங்கள் ஒன்றா இருக்கும், நட்சத்திரம் ஒன்றா இருக்கும், ராசி ஒன்றா இருக்கும், தசாபுத்தியில் கூட வித்தியாசம் இருக்காது, நவாம்சத்துலேயும் கிரகங்கள் மாறி இருக்காது. ஆனால் பலன்கள் நடக்கிறது வேறு விதமாக நடக்கும் ரெட்டை குழந்தைகளுக்கு கூட. அதுக்கு வேறு முறை இருக்குதுன்னு நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். நாடி அம்சத்தை பார்த்து நாடி அம்ச பிரகாரம் தான் ரெட்டை குழந்தைகளுக்கு பார்க்கணுன்ட்டு. அதுபோல் பங்கு என்பது கணக்கிட முடியாது. அவருடைய திசாகாலம் என்னமோ, தசாநாதருடைய திசாகாலம், புத்திநாதருடைய புத்தி காலம், இதுதான் பங்கு. அவர்களுடைய ஆதிபத்தியத்து சிறப்பு, மற்ற விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனித்து அதை நிர்ணயம் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். வாழ்க வாழ்க.